1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வச்சு பாதத்தில் வச்சு சனி பகவான் பாதத்திலே சிவ பாதத்திலே வச்சு எடுத்துன்னு வந்துருக்கேன். தீபத்துக்கு எண்ணெய்களையும் நெய்யும் கொடுத்துருக்கேன். திருநள்ளாறு விபூதி குங்குமம் வைக்கலாமா? எல்லாம் வைக்கலாம், உங்களுக்கு வைக்கலாம். அதே அற்புதமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகாரம், திடீர்னு தைரியம் வந்துடும். ஹெல்த்தில் எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, சைனஸு, ஒத்த தலைவலி, காது மூக்கு தொண்டை, வெர்டிகோ, ஸ்கின், இதெல்லாம் பார்த்துக்கு. எதில் கவனமாக இருக்கணும்? சனி 7 தான். குடும்பம் கெட்டு போகிறது, டைவர்ஸ் ஆகிறது, சண்டை வர்றது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறது, பிள்ளைங்க ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், இதெல்லாம் வரும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி காட்டிடும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கொடி, வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்குங்க. குடும்பத்தை விட்டுறாதீங்க. நல்லா வருது. தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை தீர்வுது, தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து எல்லாத்தையும் கிளியரன்ஸ் ஆகி சின்ன சர்ஜரி, டே கேர் சர்ஜரிலாம் பண்ணி தெம்பாக வருது. இதெல்லாம் யாருக்கு? கன்னிக்கு. ஆனால் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்? லவ்வர்ஸ் விஷயத்தில் கூட யாரையும் பஞ்சாயத்தெல்லாம் விடாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஐயா அம்மா என் பிரச்சனை தான், என் சாரி தான், வெள்ளைக்கொடி காட்டிடணும், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிடணும். அது அற்புதமாக இருக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல தொழிலில் மாற்றம் வரும். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிங்க. யாராவது திடீர்னு ஓசியில் கூட கூட்டின்னு போவாங்க. என்னடா செல்வி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காத, நடக்கும். அப்போ அந்த சமயத்தில் பாஸ்போர்ட் இல்லைன்னா சாரி அடுத்த தடவை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போய்டும். இப்போவே எடுத்து வச்சுக்கோ. போஸ்ட் ஆஃபீஸில் போனாவே பாஸ்போர்ட் வந்துடும் இப்போலாம். ஸோ ஃபாரின் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஃபாரினில் இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமாக நடக்கும். ஃபாரினில் இருந்து நீங்கள் அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இந்த தொழில் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், விருது கிடைக்குமா, அது கிடைக்குமா. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய ராசிக்காரர்களாக இந்த 7ல் வரக்கூடிய சனியால், குருவை வீட்டின் வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் வரும். ஆனால் தயவுசெய்து குடும்பத்தை பார்த்துக்கோங்க. பணம் வந்து, சொத்து வந்து, பேர் வந்து, புகழ் வந்து, விருது வந்து, அவார்டு வந்து, குடும்ப பிரச்சனை என்ன பண்ணுங்க? சும்மா வல்லுன்னு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரை போட்டு நோண்டாதீங்க. இது வரைக்கும் செல்வி சொல்லிட்டாரு, என் மேலே தப்போ தப்பு இல்லையோ மன்னிச்சிரு, நான் இனிமேல் நல்லா இருக்கிறேன்னு மாறிடு. ஆச்சரியமாக இருக்கும்.